Hi guys, welcome back to our RIYA creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீட் ஷேக் எஃபெக்ட் தான் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டை உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் எக்ஸ்எம்எல் ஃபைல்லாம் வந்துட்டு அலைட் மோஷனில் எப்படி இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் இருக்கும், வேணும்னா கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு டைலாக் வரும், அதுக்கு அடுத்து வந்துட்டு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே ஷார்ட்டான வீடியோ தான். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நமக்கு டைலாக் வரும். ஸோ எது வரைக்கும் டைலாக் வரும்னு பார்த்தீங்கன்னா 12.22 செகண்ட் வரைக்கும் டைலாக் வரும். ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 12.22 செகண்ட்லேருந்து நீங்கள் இமேஜஸ்லாம் வந்துட்டு இந்த பீட் மார்க் ஏற்ற மாதிரி லைனாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எப்படி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங் டைலாக் வரும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இதில் வர டைலாக்குமே வந்துட்டு நான் டைப் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் ஜஸ்ட் எஃபர்ட் மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ இப்போ இந்த டைலாக் வந்துட்டு எஃபர்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக 12.22 செகண்டில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போயிட்டு நீங்கள் யாரை வச்சு ரீட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இவங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை வந்துட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கரெக்டாக வந்துட்டு சென்டர் அலைன்மெண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இமேஜஸ் வந்துட்டு ஜூம் பண்ணோம் அப்படின்னா ரைட் சைடுக்காக வந்துட்டு நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஜூமிங் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பீட் மார்க்கில் போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு பீட்டுக்கும் வந்துட்டு நம்ம இமேஜஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணணும். ஸோ அகைன் ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். மேலே 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கலாம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணுமோ பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பீட் மார்க்கில் போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம பேக் சைடில் இருக்க இமேஜஸ் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் ஒரு இமேஜுமே வந்துட்டு வீடியோட எண்ட் வரைக்கும் ஆட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி வந்துட்டு வீடியோட எண்ட் வரைக்கும் எல்லா இமேஜஸ்மே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பேன், நீங்கள் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்துட்டு எண்ட் வரைக்கும் இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக ஆட் பண்ணிக்கலாம். இமேஜஸ்லாம் வந்துட்டு எண்ட் வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு எண்ட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நமக்கு டைலாக் வரும். ஸோ அந்த டைலாக்கோட எஃபோர்ட்டை தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரியா கிரியேஷன் சப்ஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த எஃபோர்ட்டை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரியா கிரியேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஃபர்ட்ஸ் காமிக்கும், அதில் வந்துட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் வந்துட்டு காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்கே வந்துட்டு நமக்கு டைலாக் வரும். நீங்கள் ஜஸ்ட் அந்த டைலாக் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட லிரிக்ஸ்மே நான் டைப் பண்ணி வச்சுட்டேன், நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட் அதே மாதிரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் எஃபெக்ட் காமிக்கும். ஸோ இப்போ நம்ம ஷேக் எஃபெக்ட்டில் வந்துட்டு காப்பி பண்ணதை இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி வந்துட்டு எவ்வளோ டைலாக் இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு இமோஜ் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இமோஜோட கலர் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் எஃபெக்ட் போயிட்டு அதில் போயிட்டு RGB கலர் வந்துட்டு ஸ்டாண்ட் செட்டிங் கொடுத்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் தேர்டில் வந்துட்டு Bயில் இருக்கும், அது வந்துட்டு Gயில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி காப்பி பண்ண எஃபோர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கலர் சேஞ்ச் வேணும் அப்படின்னா இந்த கலர் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் ஒரே இமோஜ் மட்டும் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இமோஜோட கலர் வேணும்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மற்ற லிரிக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு காப்பி பண்ணதை மட்டும் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு 12.22 செகண்ட் வரைக்கும் நமக்கு டைலாக் வரும். ஸோ அது வரைக்கும் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷேக் எஃபர்ட் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு டைலாக் வர எஃபோர்ட்டை வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இமேஜஸ்க்கு வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஐகான் போட 2 பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு காப்பி லேயர் அப்படின்ட்டு காமிக்கும். ஸோ அதை வந்துட்டு ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த அந்த பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆட் பண்ணியிருக்க எஃபோர்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம காப்பி பண்ண எஃபோர்ட்டை வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ண மாதிரியே அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு காமிக்கும். ஸோ மேலே இருக்க ஆப்ஷன்லாம் எடுத்து விட்டு கீழே வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மும் தென் அந்த எஃபோர்ட் ஆப்ஷனும் இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபர்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த எஃபோர்ட் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்துட்டு எல்லா இமேஜஸ்க்குமே வந்துட்டு அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. எந்த இமேஜஸ்க்கு பேஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பேஸ்ட் ஸ்டைல் காமிக்கும். ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு அந்த எஃபோர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதில் ஆட் பண்ணியிருக்க டெம்ப்ளேட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான பீட் ஷேக் எஃபர்ட்லாம் வந்துட்டு உங்களுக்கு டியூட்டோரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.